ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக 90 அவுட் ஆஃப் 90 மார்க்ஸ் எடுப்பதற்கு உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் உடைய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்லாம் ப்ரீவியஸ் நடந்து முடிஞ்ச 8 பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ நாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கிளப்டாக ஒரே பிடிஎஃப் லிங்காகவே கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் லிங்கை டிஸ்கஷன் பாக்ஸை கொடுத்து டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ சாப்டர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸில் 1.1ல் சம் நம்பர் 9 சம் நம்பர் 10. அதே மாதிரி எக்ஸசைஸில் 1.2ல் சம் நம்பர் 1, எக்ஸசைஸ் 1.3ல் 1ல் சம் நம்பர் 1 2, எக்ஸசைஸ் 1.4ல் சம் நம்பர் 2 3 4. இதெல்லாம் 2 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 3 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் 1.1 பொறுத்தளவுக்கு சம் நம்பர் 6 7 8 11 12, எக்ஸசைஸ் 1.2ல் ரெண்டாவது சம், எக்ஸசைஸ் 1.3ல் 4th சம். இதெல்லாம் 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 1.1ல் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 3 சம் நம்பர் 5, அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.3ல் சம் நம்பர் 2, எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4th சம், எக்ஸசைஸ் 1.5ல் சம் நம்பர் 2 3 4, எக்ஸசைஸ் 1.6ல் சம் நம்பர் 2 3, எக்ஸசைஸ் 1.7ல் சம் நம்பர் 2 3. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே எக்ஸாம்பிள் சம் எதாவது பார்க்கணும், 2 மார்க் எது பார்க்கணும், 3 மார்க்கில் எது பார்க்கணும், 5 மார்க்கில் எது பார்க்கணுன்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். தயவு செய்து ஒவ்வொரு சம்மாக நீங்கள் நோட் அவுட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மால் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நீங்கள் ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் உங்களுடைய கிளாஸ் டீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பார்ட் 1 பொறுத்தளவுக்கு நம்ம 20 1 மார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த 12 சாப்டர்லேயுமே புக் எக்ஸசைஸில் குறைஞ்சது 15லேருந்து 16 சம் வந்துடும். ஒரு 4 சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட்டிவ் தான் கேட்பேன். ஏன்னா 12th பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் அது 1 மார்க்கில் ரொம்ப கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு படிங்க. அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டினும் எந்தெந்த சாப்டர்லாம் ரிவைஸ் ஆகிருக்கு, ஒரு 8 வருஷ பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த சம்மையெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னாவே 6 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 6 3 மார்க் அட்டன் பண்ணலாம், 6 5 மார்க் அட்டன் பண்ணலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு 3 நாட்கள் விடுமுறை இருக்குது. இன்றைக்கி சனி ஞாயிறு திங்கள், இந்த 3 நாட்களையுமே நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னாவே மேக்ஸில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.